குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நாளை மாலை 5 மணிக்கு சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சரவை 8ஆம் தேதி பதவியேற்க இருப்பதாக தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக நரேந்திர மோடி முறைப்படி தேர்வு. மோடி தலைமையிலான அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக சந்திரபாபு, நிதிஷ்குமார் எழுத்துப்பூர்வமாக அளித்தனர். நிதிஷ்குமார் குறித்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் தவறான செய்தி பரப்புவதாக ஐக்கிய ஜனதா தளம் குற்றச்சாட்டு. தொடர்ந்து 3வது முறை தோல்வியால் இந்தியா கூட்டணியினர் நிலை தடுமாறுவதாக கடும் விமர்சனம். மத்திய அமைச்சரவையில் 3 அமைச்சர் 2 இணையமைச்சர் பதவி வேண்டும் என நிதிஷ்குமார் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல். தங்கள் கட்சிக்கு 3 கேபினெட் அமைச்சர் 2 இணையமைச்சர் பதவிகளை ஒதுக்க சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளதாகவும் தகவல். சிறு கட்சிகள் மற்றும் சுயேட்சை எம்பிக்கள் 10 பேர் பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்திருப்பதாக தகவல். மேலும் சிலரின் ஆதரவை பெற முயற்சி நடைபெற்று வருவதாகவும் டெல்லி வட்டாரங்கள் தகவல். பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இரவு உணவு விருந்து. முந்தைய ஆட்சி நிறைவு பெற்று செல்வதால் பாரம்பரிய முறைப்படி விருந்தளித்தார் திரௌபதி முர்மு. தேச முன்னேற்றம் மற்றும் மாநில விருப்பங்கள் நிறைவேற்றம் ஆகியவற்றை கொண்டது தேசிய ஜனநாயக கூட்டணி. டெல்லியில் நடந்த கூட்டத்தில் கூட்டணியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பின் மோடி சமூக வலைதள பதிவு. டெல்லியில் கார்கே வீட்டில் கூடி இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை. பாஜக ஆளக்கூடாது என்ற மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தேவையான நேரத்தில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூட்டத்துக்கு பின் கார்கே பேட்டி. டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளதாக தகவல். போதிய எம்பிக்கள் இல்லாததால் புதிய அரசமைக்க இந்தியா கூட்டணி முயற்சி செய்யாது என்றும் டெல்லி வட்டாரங்கள் தகவல். தமிழகத்தில் பாஜகவுக்கு கிடைத்திருப்பது தோல்வி அல்ல என அண்ணாமலை கருத்து. நோட்டாவுடன் போட்டி போட்ட கட்சி என்று கூறிய நிலை மாறி வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படும் கட்சியாக மாறியுள்ளதாக பேட்டி. ஆனா இதை தோல்வி அப்படின்னு நாங்க பாக்கலீங்கன்னா இதை தோல்வின்னு எப்படி நீங்க பாப்பீங்க? முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை பத்திரிகையில நோட்டா கட்சின்னு எழுதுனீங்க, கட்சி எங்கேயுமே இல்லைன்னு கேட்டீங்க. என் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு, அங்கும் இங்குமா ஒன்னொன்னா இருக்குன்னா. இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்வியை பார்க்கும் பொழுதே ஒரு மாநில தலைவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க. ஓ பாஜகனா 10 சீட்டு ஜெயிக்கணும், ஓ பாஜகனா 25% வாக்கு வங்கி கிடைக்கணும் அப்படிங்கறது உங்க கேள்வியினுடைய உட்பொருள். அதான் நீங்க எக்ஸ்பெக்டேஷன். அதனால அந்த அளவுக்கு நாங்க எக்ஸ்பெக்டேஷன் உயர்த்தி இருக்கோம் இல்லைன்னு நாங்க சொல்லீங்கன்னா. அதிமுக தலைவர்கள் நாவடக்கத்துடன் பேசாததற்கு பரிசாகத்தான் அக்கட்சிக்கு மக்கள் 3வது இடத்தை கொடுத்திருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். அதனால இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த அதிமுகவுக்கு கொடுத்த பரிசுதான். இவங்க நாவடக்கத்தோடு பேசியிருக்கணும்ல. ஆட்சியில் 5 முறை இருந்த கட்சி கூட பல இடங்களில் டெபாசிட் இழக்கும் சூழலை நடத்தி காட்டி இருப்பது பாஜக தான் என்றும் கருத்து. 50 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகளே இன்னைக்கு தமிழகத்துல 7 இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்களே. ஆட்சியில 5 முறை இருந்தவங்க டெபாசிட் இழந்திருக்காங்களே. முதலமைச்சராக 5 முறை இருந்தவர்கள் தமிழகத்துல டெபாசிட் இழந்திருக்கிறாங்களே. அது நடந்திருக்கல, அதை நடத்தி காட்டியது பாரதிய ஜனதா கட்சி தானே. கனிமொழி பாஜகவுக்கு வருவதாக இருந்தால் மாநில தலைவர் பதவியை விலகுவது பற்றி பரிசீலிப்பதாக அண்ணாமலை பேட்டி. கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும். ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தா பரிசீலனை பண்றாங்க. விவசாயியின் மகனான அண்ணாமலை தேர்தலில் படிப்படியாகத்தான் வெற்றி பெற முடியும் என்றும் கருத்து. எங்க அப்பா அரசியல் இல்லைன்னா, எங்க அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா, விவசாயம் பண்றாரு. சொல்றது கேளுங்க. எங்க அப்பா பேர் கருணாநிதி இல்ல, அவர் 6 டைம் எம்எல்ஏவா இல்ல, 7 டைம் எம்எல்ஏவா இல்ல. எங்க அப்பா தோட்டத்துல ஆடு மாடு மேய்ச்சு விவசாயம் பண்றாரு, ஒரு பையன் நானு. அதனால நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்க. படிப்படியா ஒரு படியா ஏறித்தான் ஜெயிக்க முடியும். எங்க அப்பா கருணாநிதியா இருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேன். ஆனா எங்க அப்பா குப்புசாமி. பணம் கொடுக்காமல் வாக்கு வாங்கியதற்காக நாம் தமிழர் கட்சியை பாராட்டுவதாக அண்ணாமலை பேட்டி.
நாம் தமிழருக்கு கிடைத்த வாக்குகள் திராவிட சித்தாந்தத்தை விட்டு மக்கள் வெளியே வருகிறார்கள் என்பதற்கு சாட்சி என்றும் கருத்து. ஆனா நான் தமிழர் கட்சி இந்த நேரத்தில் நான் பாராட்டுறேங்க. காரணம், எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்று இருக்கிறாங்க. பணம் கொடுக்காம நின்று இருக்கிறாங்க. நான் பாராட்டுறேன். ஒரு குற்றம் சொல்றதுக்காக ஒருத்தர் நான் குற்றம் சொல்ல விரும்பல. அதுவும் கூட்டணி இல்லாம தனிஞ்சு நின்று இருக்கிறாங்க. புது சிம்பல்ல நின்று இருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பு ஒரு புது சிம்பல்ல நின்று இருக்காங்க. ஆனால் நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்களும் ஒரு செய்தி சொல்றாங்க. திராவிட அரசியலிலிருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்ற செய்தி. ஒடிஷாவில் பாஜகவின் முதலாவது முதலமைச்சர் பதவிக்கு 7 பேரின் பெயர்களை கட்சி பரிசீலிப்பதாக தகவல். தர்மேந்திர பிரதான், சம்பித் பத்ரா, ஜூயல் ஓரம் ஆகியோர் பெயர்கள் முன்னிலை வகிப்பதாகவும் தகவல். கர்நாடக காங்கிரஸ் அரசில் பட்டியலினத்தவர் நிதி குறித்து ஊழல் புகாரில் சிக்கிய அமைச்சர் நாகேந்திர ரெட்டி ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல். தற்கொலை செய்த அதிகாரி எழுதி வைத்த கடிதத்தில் அமைச்சர் பெயரும் இருப்பதால் பதவி விலக முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டதாக தகவல். பெரும்பான்மை இல்லாதவர்கள் ஆட்சி அமைப்பது குறித்து பேசிக் கொண்டிருப்பது வெறும் கனவு போன்றது. இந்தியா கூட்டணி ஆலோசனை குறித்து மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பேச்சு. ஒடிசாவில் 24 ஆண்டுகளாக பணியாற்றியதால் தேர்தல் தோல்விக்காக அவமானப்படவில்லை என நவீன் பட்நாயக் கருத்து. வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்த மக்களை 70%இலிருந்து 10% குறைத்துள்ளதாக பெருமிதம். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் காங்கிரஸ் அலுவலகத்தில் குவிந்த பெண்கள். ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என கூறி பிரச்சாரத்தில் காங்கிரசார் வழங்கிய கேரண்டி அட்டையுடன் முற்றுகை. மத்தியில் 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் பிரதமர் மோடிக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. தேர்தல் வெற்றிக்காக முதலமைச்சர் ஸ்டாலின், தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடுவுக்கு வாழ்த்து தெரிவித்த ரஜினி. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் அம்மாவை பெரிய வெற்றி எடுத்திருக்காங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். 3வது ஆண்டு மதிப்புரிய மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் பதவியேற்க போகிறாங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆக்ரோஷமான நாய்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கும் வகையில் நாய்களை வகைப்படுத்துவது பற்றி எந்த இறுதி முடிவும் எடுக்கக்கூடாது. மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கஞ்சா வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு 3வது முறையாக காவல் நீட்டிப்பு. கோவை மத்திய சிறையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டவரின் காவலை மேலும் 15 நாட்கள் நீட்டித்தது மதுரை நீதிமன்றம். பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன இறுதிப் பட்டியலை வெளியிட இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஆசிரியர் பணிக்கான தேர்வில் கேட்கப்பட்ட 24 தவறான வினாக்களுக்கு மதிப்பெண் அளித்து தயாரிக்கப்பட்ட பட்டியலை வெளியிட தடை கோரி வழக்கு. கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கில் 7 நாட்கள் இடைக்கால ஜாமீன் கோரிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனு தள்ளுபடி. மருத்துவ சிகிச்சை காரணங்களை நிராகரித்த டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையை வழங்கும்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு. உத்தரகாண்டில் இமயமலை ஏறியபோது மோசமான வானிலையால் வழிதவறிச் சென்ற 22 பேர் கொண்ட மலையேற்ற குழு 9 பேர் உயிரிழந்ததாகவும் உயிருக்கு போராடிய 13 பேரை மீட்டுள்ளதாகவும் உத்தரகாசி மாவட்ட நிர்வாகம் தகவல். இந்திய பங்குச்சந்தைகளில் வர்த்தகம் எழுச்சியுற்றதால் ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு 13 லட்சம் கோடி ரூபாய் லாபம். சென்செக்ஸ் 2303 புள்ளிகள், நிப்டி 735 புள்ளிகள் உயர்வுடன் வர்த்தகம் நிறைவு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி. நியூயார்க்கில் நடந்த போட்டியில் அயர்லாந்து அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.